இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு, நிறைய ஆவிக்குரிய சபைகளுக்கு சுவிசேஷம் அப்படின்னா என்னன்னே தெரியாம போயிட்டு, ஒரு காலத்துல சுவிசேஷத்திற்காக ஜீவனையும் விட்ட கர்த்தருடைய விசுவாசிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இப்ப இருக்கிற காலத்துல சுவிசேஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிற அளவிற்கு சபை என்ன பண்ணிட்டு ஒரு உணர்வு இல்லாமல் போயிட்டு. அப்ப முதலாவது சுவிசேஷம்னா என்ன? கர்த்தராகிய தேவன் அவர் ஏதேன் தோட்டத்தை மகிமையாய் படைத்தார். அந்த தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு வந்து நாட்டினார். அவர்கள் ஆண்டவருடைய சித்தத்திற்கு மாறாக பாவம் செய்ததினாலே அவர்கள் தோட்டத்தை விட்டும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டும் தள்ளப்பட்டார்கள். தள்ளப்பட்ட அவர்களை மீட்டெடுக்கிறதற்காக, அந்த மனித குலத்தை தனக்கென்று மீட்டெடுக்கிறதற்காக சேனைகளின் பரிசுத்தர் மனிதனாய் இந்த உலகத்திற்கு வந்தார். மனிதனாய் இந்த உலகத்திற்கு வந்து அவர்களுக்காக மரித்தார், அவர்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டார். அவர்களை மீட்டெடுக்கிறதற்காக மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார். மறுபடியும் ஒரு நாள் வரும், என் ஆண்டவர் வருவார், எக்கால சத்தத்தோடும் தூதர்களுடைய கூட்டத்தோடும் வருவார். வரும்பொழுது நானும் அவரோடு கூட கடந்து செல்லுவேன். அல்லேலூயா. இதுதான் சுவிசேஷம்.